ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கியிருக்கோம். ஓகே, என்ன ஏது அப்படின்னு பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி இன்ட்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வாங்கியிருக்கோம்னா, இது வந்து ஒரு டச் லேம்ப் போர்ட்டபிள் ஸ்பீக்கர். ஆமாங்க, இது வந்து ஒரு லேம்ப்பு. அதுவும் இல்லாமல் அதில் வந்து ஒரு ஸ்பீக்கராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த லேம்பை வந்து நம்ம வந்து டச் சென்சார் மூலிமா நம்ம டச் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பொட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொறுங்கிடுச்சு. அது இல்லாமல் நமக்கு இந்த கவரில் தான் வந்தது. பார்த்தா பபுல்லாம் உடஞ்சி போய் தான் கிடக்குது. உடையாமல் இருந்திருந்தால் கூட நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருப்பேன். சரி, ஓகே, எல்லாமே உடஞ்சி தான் கிடச்சி. ஓகே, இப்போ நம்ம உள்ளே என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி பேரை வந்து நமக்கு வந்து பொட்டியில் கொடுக்கவே இல்லை. என்னென்னு தெரியல. ஆனால் இது கிளவியர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பிராண்டு வந்து அப்படி தான் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் பாக்ஸில் வந்து அந்த மாதிரி எந்த பேருமே போடலை. ஏன்னு எனக்கு தெரியலை. சரி, உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஸ்பீக்கரு, அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்குறாங்க. வேறு எதுவுமே இல்லை. யூசர் மேனுவல் கூட இல்லை. சரி, இதில் வந்து ஒயர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி பரவாயில்ல. இழுத்திங்கன்னா பிஞ்சிட்டு போயிடும். ஒரு ஸ்கேல், ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் தான் அளவு தான் இருக்கும். அவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க. சின்னதாக இருக்குது. சரி, போகணும். இது வந்து யூஎஸ்பி தாங்க, மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இல்லை. ஓகே, நம்ம இதில் வந்து ஸ்பீக்கரை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா வெள்ளையே பால் மாதிரி இருக்குது. ஒன்றும் இது இல்லை, நல்லா தான் இருக்குது. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஆஸ் யூசுவல் எல்லா ஸ்பீக்கர்லேயும் இருக்கிறதே தான் இதையும் இருக்குது. இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸும் கொடுத்துருக்காங்க, எஸ்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்லாம் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். டச் பண்ணால் அப்படி வந்து லைட் மாறுதுங்க. அங்கே பார்த்தீங்களா, டச் சென்சார் இருக்குது. மேலே தான் ஸ்பீக்கரும் இருக்குது. மேலே அதுலேயே வந்து நமக்கு டச் சென்சார் கொடுத்துருக்காங்க. டச் பண்ணால் ஆஃப் ஆன் ஆகிக்கும், எல்லாமே ஆகிக்கும் லைட்டு. 3 கலர் தான் எரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் வந்து RGB இருக்குது. அதுலேயே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்படி தாங்க டச் இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. டச் வந்து சென்சிட்டிவ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதை நம்ம வழக்கம் போல் ஆடியோ செக் பண்ணிடுவோம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு ஆடியோ கேளுங்க. ஆடியோ பார்த்திங்கன்னா இது வந்து பேஸ் பூஸ்டர் சாங் தான் போட்டிருக்கேன். பேஸ்லாம் நீங்கள் இதில் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா, சும்மா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்க முடியும். இதில் வந்து லைட் இருக்குது. லைட் எங்கே வெளியே போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம இந்த லைட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மஜாவாக நைட்டு வேணால் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக நம்ம எடுக்க மாட்டோம், லைட்டும் ஆன் பண்ண மாட்டோம். சரி, ஓகே, இதில் வந்து அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு. இது ஒன்றும் அவ்வளோ பேஸெல்லாம் இல்லை, கீழே விழுகிற அளவுக்குலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டியே கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இதை பிடிச்சி வந்து நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அடுத்து இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. நான் இதை வந்து நைட் விஷனில் காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த லைட் வந்து நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.